எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தேங்காவை ரொம்ப சுலபமாக அந்த ஓடில் இருக்கிற அந்த கருப்பு தோல் இல்லாமல் எப்படி நம்ம அதை கீறி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா தேங்காவை துருவுவாங்க, ஒரு சில பேர் கத்தி வச்சு கீறுவாங்க. கத்தி வச்சு கீறினாலுமே அந்த கீறின கீத்துகளை, அந்த தேங்காய் கீத்துகளை பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு தான் மிக்ஸி ஜாரில் போட்டு தூள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சட்னி அரைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க மெத்தட் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஒரு தடவை நம்ம கட் பண்ணால் அந்த தேங்காய் கீத்துகளை திரும்பவும் கட் பண்ண தேவையில்லை. அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். இந்த டிப்ஸ் அம்மாவோட டிப்ஸ் தான். அம்மா தேங்காய் திருவிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் கொஞ்சம் திருவினதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, சரி இதை ஒரு வீடியோவாக எடுத்து போட்டோன்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடச்ச தேங்காய் இருக்குது. இதை எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் கவனமாக பாருங்கள். உடச்ச தேங்காவை கட் பண்ணுறதுக்காக எங்கள் அம்மா யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெயினான டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா அருவா மாதிரி இருக்கும், ஆனால் சூப்பராக தேங்காய் கீரை வரும். நம்ம நார்மலாக கத்தியில் தான் எல்லோரும் கீறிட்டுருப்போம். ஆனால் கத்தியில் கீறதை விட இந்த அருவா மாதிரி இருக்கிற இந்த தேங்காய் கீரதில் கட் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நீங்கள் நார்மலாக பாத்திரக்கடையிலலாம் கேட்டால் கிடைக்கும். இப்போ இதை வச்சு எப்படி கீறாங்கன்னு பாருங்கள். நம்ம எப்போதுமே அழுத்தம் கொடுத்து ஃபுல்லாக கீறிடுவோம். அந்த மாதிரி கீறும் போது பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அந்த கருப்பு தோல் எல்லாமே வந்துடும். அதனால் சும்மா லைட்டாக மட்டும் மேலாக தான் கீறுறாங்க. அதாவது 90% மட்டும் நீங்கள் கீறினா போதும். அதுவும் மெலிசாக கீறணும். இப்படி மெலிசாக கீறும் போது பார்த்திங்கன்னா பின்னாடி பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த கருப்பு தோல் இல்லை. இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ண அந்த தேங்காவை நம்ம திரும்பவும் கட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம மெலிசாக கட் பண்ணியிருக்கோம். இதுவே நீங்கள் கனகனமாக கட் பண்ணிட்டீங்கன்னா அதை திரும்ப கட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போடுற மாதிரி இருக்கும். அப்படி போட்டாலுமே சமயத்தில் பார்த்திங்கன்னா முழுசாக கட்டியாக இருக்கும். பாதி தேங்காய் பூவாக இருக்கும், பாதி கட்டியாக இருக்கும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கீறும் போதே மெலிசாக கீறணும். இப்படி கீறி வச்சுருக்க தேங்காய் கீத்துகளை நீங்கள் சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அப்படி நல்ல தேங்காய் துருவல் வந்துடும். நம்ம தேங்காய் துருவி வச்சு நம்ம தேங்காய் துருவ தேவையில்லை. இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டைமும் சேவிங்காக இருக்கும். அதே மாதிரி தேங்காய் துருவலும் நமக்கு ஈஸியாக சீக்கிரமே கிடச்சிரும். நீங்கள் கட் பண்ணும்போது ரொம்ப குண்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு துருவும் போது பார்த்திங்கன்னா கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணும் போதே கட் பண்ணிக்கிறோம். இந்த மெத்தட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.